தளபதி விஜயோட டிவிகேக்கு புது சின்னமா விசில் சின்னதை கொடுத்துருக்காங்க. அது தமிழில் சொல்லணும்னா மடக்கு ஊதி. ஓகேவா? இதை கலாய்க்கிற விதமாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக மடக்குதின்னு சொல்கிறீங்க. ஏன்னா ஒரு விஷயத்த எப்படி வேணால் நீங்கள் பேசுவீங்க அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக பார்த்தீங்கன்னா இது இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா எதுக்குறோன்னா ஏதோ ஒன்று பேசி தான் நான் ஒன்று. ஓகேவா? அதை நாங்கள் விசிலுன்னே நாங்கள் சொல்லிட்டு போவோம். ஏன்டா நாங்கள் தமிழில் பேசணும் சொல்லு. நீங்கள் உங்களுக்கு எது மாதிரி பேசுனா எப்படிலாம், அதாவது எங்களுக்கு எரிச்சல் ஆகும்னு நினச்சி பேசுகிறீங்க. நாங்களாம் அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்க மாட்டோன்றது உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இவனுங்களே ஒரு ஆளை வந்து செட் பண்ணிடுவாங்களாம். ஓகேவா? ஒரு இடத்துல அது வந்து பார்த்திங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா டிவிக்கு துண்டை போட்டுக்குவானான். ஓகேவா? அவன் டிவிக்கு துண்டு போட்டுட்டு, அதாவது டிவிக்கில் நாங்கள் பார்த்தீங்கன்னா திருஷாவதத்தையும் நாங்கள் சிஎம் ஆக்க போகிறோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்களா. ஏன்னா கேட்டால் நாங்கள் திருஷாவை வச்சுருக்காங்க விஜயன்னு சொல்லிடுவானா. உடனே அவனும் பார்த்திங்கன்னா ஏன் அப்படின்னு கேட்டால் இதுக்கு முன்னாடியே எம்ஜிஆர் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அம்மா வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லலாம். உடனே இவன் மாதிரி பேசுவான். ஏன்டா டே நீங்களே உங்கள் ஆளை வச்சு ஒரு ஆளை வச்சு டிவிக்கு துண்டை போட்டுட்டு நீங்கள் ஒரு மாதிரி பேசுனா அது எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதை டிவிக்கு ஆளுன்னு நினச்சி நம்பிடுவாங்களா சொல்லு. விஜய பேர் கெடுக்குன்னா எப்படி வேணால் பேசுவீங்க. அதெல்லாம் கேட்டுட்டு ஆமாம் அப்படின்னு ஒத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்க. அரசாங்கம் உங்கள் சைடில் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்க, எத்தனை சேனலில் வேணால் அப்லோட் பண்ணுவீங்க. அப்படி தானே? அதில் அதை பார்த்தீங்கன்னா மெயினாக ஒருத்தன் டிஎம்கேல ஒரு பேச்சாளர் ஒருத்தர் இருக்கான்பா சாமி. அவனுக்கு தெரியாத கெட்ட வார்த்தைகளே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கான். ஓகேவா? அவன் பார்த்திங்கன்னா ஸ்பீச் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னே பார்த்திங்கன்னா எல்லாரும் வாயிலும் சிரிப்பு தான் வரும். அங்கே உட்காந்துக்கிறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா சிரிச்சிருவாங்க. அப்படி பார்த்திங்கன்னா பயங்கரமாக தளபதி விஜயை பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பிடிக்கும். ஒரு சினிமா துறையில் இருக்கிற ஆள். ஓகேவா? ஒருத்தி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க, அதாவது என் ஹஸ்பண்டை விட்ட விஜயை தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு ஒரு ஸ்பீச் நிறையாவே சோசியல் மீடியாவில் பார்த்துருப்போம். அதை வந்து இவன் எப்படி பேசுகிறான்னா, விஜய் உங்களுக்கு பிடிக்கும்னா கூட்டுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுகிறான். இதெல்லாம் எந்த போய் சொல்கிறது சொல்லு. ஒரு அவ்வளோ ஒரு வெளிச்சம் அத்தனை பேர் பார்க்குறாங்க. இப்படிலாம் பேசலாமா சொல்லு. அதாவது அரசாங்கம் அவங்க சைடில் இருக்குதுன்றதுக்காக, கவர்மெண்ட் அவங்க சைடில் இருக்குதுன்றதுக்காக இப்படிலாம் பேசி இப்படிலாம், அதாவது எல்லாமே அவங்களுக்கு தேவை. இப்போதைக்கு அரசாங்கம் நம்ம சைடில் இருக்குது, எப்படியாவது நம்ம வின் பண்ணணும், என்ன வேணால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்களா சொல்லு. அதுக்கு தான் இதெல்லாம் மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னா தளபதி பேரை கெடுக்கணும்னா இந்த மாதிரிலாம் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி பண்ணுறீங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆகாது. நம்மளாம் ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்கன்னா நீ எங்கே போயிடுவோம் தெரியாது. ஓகே, ஒரு போட்டின்னு வந்தோன்னா இதெல்லாம் பேசி தான் ஆகணும். ஓகேவா? நமக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா பேசணும் இல்லையா? ஓகேவா? அதை நாங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தப்பான வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண கிடையாது. எல்லாமே பார்த்திங்கன்னா தீய சக்தி அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசுவோம். அதுவே உங்களுக்கு எரிச்சலாகியும் காண்டாகியும் சுற்றிட்டு தர மாதிரிங்க இந்த மாதிரி விஷயம் பண்ணுறதும் ஓகே தான். ஓகேவா?